யூஸ்வலாக நம்ம பேரண்டிங் பற்றி பேசும்போதோ இல்லை குழந்தை வளர்ப்பு பற்றி பேசும்போதோ ஒரு பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்னெல்லாம் விஷயம் கற்றுக்கலாம், நம்ம எப்படி அவங்கள பாதுகாக்கணும், இப்போ ஒரு ஆங்கிள்லேருந்து தான் நம்ம எப்போவுமே பார்க்குறோம். ஆனால் ஒரு மாறுதலுக்காக ஒரு குழந்தையோட பார்வையிலேருந்து பேரண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ஒரு குழந்தைங்க என் அம்மா இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், என் அப்பா இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னு குழந்தைங்களோட உலகத்தில் போய் கொஞ்சம் எட்டி பார்க்கலாமா? வாங்க. குழந்தைங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற முக்கியமான 4 விஷயங்கள் என்ன தெரியுமா? முதல் விஷயம் மரியாதை, ரெஸ்பெக்ட். அவங்கள ஒரு இண்டிவிஜுவலாக, அவங்களே ஒரு ஆளாக நம்ம மதித்து அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம உட்காந்து பேசணும். அவங்களுக்கு நம்ம சரியான மரியாதை கொடுக்கணும்னு குழந்தைங்க எதிர்பார்க்குறாங்க. 2வது அழகான விஷயம் நம்பிக்கை, ட்ரஸ்ட். குழந்தைங்க மற்றவங்க எல்லாரும் சொல்கிறதுக்கு நம்புறீங்களே, ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கூட நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஒரு குழந்தையும் நினைக்கும். ஸோ நம்ம குழந்தை கொடுக்க வேண்டியது ரெஸ்பெக்ட்டுக்கு அப்புறம் ட்ரஸ்ட். 3வது அன்கண்டிஷ்னல் லவ். ஏன்னா என் குழந்தைனா இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கிற குழந்தைங்க தான் சக்ஸஸ்ஃபுல் குழந்தைங்க, இப்படி இருக்கிற குழந்தைங்க தான் வெற்றியாளராக வருவாங்க அப்படின்னு நமக்குள்ளே நம்மளே ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற குழந்தைகளை மட்டும்தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். அந்த மாதிரி இல்லாமல், எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல், எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் குழந்தைங்களாவே நம்மளை அக்செப்ட் பண்ணுறது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. 4வது விஷயம் பீயிங் நான் ஜட்ஜ்மெண்டல். குழந்தைங்க எஸ்பெஷலி அந்த அடலசன்ஸ் ஏஜில் நிறைய கேள்விகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட கேட்டால் சேஃபாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாதப்போ ஆப்வியஸாக திரும்பி பார்க்குறது நம்ம தாங்க, நம்மக்கிட்ட தான் குழந்தைங்க வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நான் ஜட்ஜ்மெண்டலாக படிக்கிறதுக்கு வழியை காணோம், இதெல்லாம் கேட்க வந்துரு அப்படிங்கிற எந்த வித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத பொறுமையாக கேட்கணும். இந்த 4 குணங்களை குழந்தைங்க நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட், அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் பீயிங் நான் ஜட்ஜ்மெண்டல். ஓகே, நமக்கு இப்போ தெரியுது இந்த 4 விஷயங்கள் தான் குழந்தைங்க நம்மக்கிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியுது. அப்போது இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம், எப்படி நம்ம காண்பிப்போம் குழந்தைங்களுக்கு? அதுக்கும் கொஞ்சம் வழிமுறைகள் இருக்குங்க. முதல்ல நம்ம எப்போவுமே அவங்களுக்கு இமோஷ்னலாக அவைலபிளாக இருக்கிறது, இமோஷ்னல் சப்போர்ட். நம்ம வாசலை விட்டு குழந்தைங்க விளையாட போகும்போதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போதோ, இல்லை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போதோ அங்கேருந்து இன்னொரு அழகான உலகம் அங்கே தொடங்குது. அந்த உலகத்தில் ஃபன் இருக்குது, வேடிக்கை இருக்குது, ஜாலியாக இருப்பாங்க, நிறைய குறும்புகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு வலியும் இருக்குது, வேதனை இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, புல்லிங் இருக்குது. சில புல்லி பண்ணுற சில குழந்தைங்க அந்த குழந்தைங்களை மட்டும் கிண்டல் பண்ணுறது நிறுத்தாமல் அந்த குழந்தைங்களை சார்ந்த நிறைய விஷயங்கள், குடும்பம் உள்பட நிறைய விஷயங்கள் அவங்க புல்லி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சூழ்நிலை, நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் குழந்தைங்க எங்கே வந்து சொன்னால் சேஃபாக இருக்கும், யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், எப்படி சொல்லணும், எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. ஒரு நாள் சாயந்தரம் குழந்தை விளையாடிட்டு வரும்போதோ, இல்லை ஸ்கூல்லேருந்தோ காலேஜ்லேருந்தோ வரும்போதோ கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நம்ம பண்ண வேண்டிய விஷயம், எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் எல்லா வேலையும் கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த குழந்தைய ஒரு அரவணைச்சு, நான் இருக்கேன்டா கண்ணா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இமோஷனல் சப்போர்ட், அதுதான் நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம். 2வது, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் எல்லா குழந்தைங்களும் அவங்க சூஸ் பண்ணுற பாடத்துலேருந்து, ப்ராஜெக்ட்லேருந்து, போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸு வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம கைடன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம சொல்லணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நம்ம சொல்கிறது தான் அவங்க செய்கிறாங்களாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் நம்மக்கிட்ட கண்டிப்பாக அந்த கைடன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த அழகான குழந்தைங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வர இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம தான் இருந்திருக்கோம். அப்போ ஏதாவது வேணும்னா குழந்தைங்க நம்மக்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனால் நம்ம ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறதுனாலையும் அவங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னு வரும்போதோ, இல்லை ஏதாவது கேட்கணும்னு வரும்போதோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பொறுமையோடு கேட்காம நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்ஸில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் குழந்தைங்க நம்மக்கிட்ட இந்த கைடன்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் உண்மையிலேயே குழந்தைங்க நம்மளோட அறிவுரைக்காகவும், நம்மளுடைய கைடன்ஸ்க்காகவும், நம்மளுடைய சப்போர்ட்டுக்காகவும் ரொம்ப ஏங்கி போயிருக்காங்கங்கிறது தான் உண்மை. 3வது விஷயம், குழந்தைங்க வெளியில் போயிட்டு வரும்போது அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம், தன்னுடைய உருவ அமைப்பில் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம், அதை யாராவது நிறைய கிண்டல் பண்ணியிருக்கலாம், புல்லி பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க. இந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸோட குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது தன்னை பற்றியே ரொம்ப தாழ்வாக பேசுகிற மாதிரியோ, இல்லை ஒரு நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற மாதிரியோ அவங்க தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அவங்களோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறது தான். ஸோ அவங்க கூடிய
கூடயே நம்ம இருந்து உன்னால் முடியும், இது கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு வந்து குழந்தைங்க சொல்கிறாங்க, இது கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது, நான் அது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடனே என்ன சொல்லுவோம், ஆமாம்மா அது நீ 3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த, அதுவும் பண்ணலை, இது இப்போ போன மாதம் எடுத்து அதுவும் பண்ணலை. ஸோ நம்ம நெகட்டிவாக காமெண்ட் பண்ண குழந்தையோட தன்னம்பிக்கை ரொம்ப குறைஞ்சு போயிட்டே போகுங்க. இது வரைக்கும் நடந்தது போகட்டும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதுலேருந்து நம்ம லெசன்ஸ் கற்றுக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ தோணுது, இந்த ப்ராஜெக்ட் நீ கண்டிப்பாக பண்ணுவேன்னு தோணுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள், பூஸ்டிங் தேர் கான்ஃபிடென்ஸ், அது பண்ணும்போது குழந்தைங்க நம்மளை ரொம்ப நெருங்கி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நம்ம குழந்தைங்க நாளைக்கு ஒரு தப்பே பண்ணியிருந்தாலும், அம்மா அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தைரியமாக வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது ஆஸ் அ பேரண்ட் நம்ம ஜெயிச்சிட்டோங்க. நமக்கு வேண்டியதெல்லாம் அவ்வளோதான். ஒரு வளர்ச்சிக்கான ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு பாசிட்டிவான வளர்ச்சிக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட்டை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்போங்க. ஆல் தி பெஸ்ட்.